வருஷமா என் தாத்தா காலத்துல இருந்து இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இருந்துச்சு. அது ஒண்ணும் சும்மா வந்துடல. என் தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச தியாகத்தால வந்தது. நானும் என் சித்தப்பாவும் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அந்த லெகசியை காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரே ஒரு ஃபேக் நியூஸால நாங்க காப்பாத்திட்டு வந்த குடும்ப கௌரவம் அத்தனையும் இப்ப சுக்கு நூறா போயிடுச்சு. என்னால இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி நார்மலா இருக்க முடியும் சொல்லு? இந்த குடும்பத்தை பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசிட முடியாது. ஆனா இன்னைக்கு கூட இருந்தவங்களே எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நீங்களும் கேட்டீங்கல்ல. இதோ என் சித்தப்பா மனசறிஞ்சு அவர் யாருக்குமே கெடுதல் நினைச்சதே இல்ல. ரொம்ப நேர்மையானவரு. ஆனா இப்ப வெளியில தலை காட்டவே முடியாம உட்கார்ந்திருக்காரே. இதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? நான் இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டேன் அயலி. அதனாலதான் ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த லேடி எங்க இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வர சொல்ல போறேன். அவ கண்டிப்பா உண்மையை ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா உண்மை தானா வெளியில வரும்ல. அண்ணி அவசரப்படாதீங்க அண்ணி. தயவு செஞ்சு நீங்க அந்த லேடிய இங்க கூட்டிட்டு வர சொல்லாதீங்க. ஏன் ஐலி? என்ன நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அந்த லேடிய கூட்டிட்டு வந்து மிரட்டி தான் உண்மையை சொல்ல வச்சோன்னு வெளியே தெரிஞ்சா அது இன்னும் தான் பிரச்சனையை பெருசாக்கும். இந்த பிரச்சனையை நம்ம மேலும் வளர விடாம தடுக்கணும்னா நாம இத வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன சொல்ற ஐலி? சீக்கிரமா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாதானே சித்தப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டா அடுத்து என்ன வந்தாலும் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணலாமே. இதுக்கு நம்ம கிட்ட வேற என்னதான் சொல்யூஷன் இருக்கு சொல்லு? சொல்யூஷன் இருக்கு அண்ணி. என்ன சொல்ற ஐலி? அண்ணி அவங்க மாமாவோட மரியாதையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் கெடுக்கிறதுக்காக மீடியாங்கிற இருக்கிறதுலயும் பவர்ஃபுல்லான வெப்பனை எடுத்தாங்க. நம்ம கிட்ட கூட அதே வெப்பன் தானே இருக்கு. இத வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாமே. இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? அண்ணி அவங்க செஞ்ச மாதிரியே நீங்களும் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம சேனல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த லேடி சொன்ன விஷயம் சம்பந்தமா மாமா உண்மை என்னன்னு அந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்ல போறதா இன்ஃபார்ம். என்ன இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கா? அதுவும் லைவ்லயா? அது எப்படி ஐலி? அதுக்குள்ள எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி நாம உண்மையை ப்ரூவ் பண்ண முடியும்? அக்கா இத பாருங்க, அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதுக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ண வேண்டிய எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. எங்களை நம்பி நீங்க இந்த ரிஸ்க் எடுங்க. சரி, உங்களை நம்பி நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். போதும் ப்ளீஸ்க்கா. இவங்க 2 பேரும் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னக்கா அது? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லக்கா. நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனை இன்னும் பெருசா வளர்த்து விட்டுறாதீங்கக்கா. இதோட விட்டாலாவது காலப்போக்கில் அதுவே மறந்துருவாங்க. நான் சொல்றதை கேளுங்க. கபிலா, நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா காலப்போக்குல அதுவா மறையலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அது திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லக்கா, அப்படி இது மறைஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க வேணா இத மறக்கலாம். ஆனா நமக்கு இது என்னைக்குமே மறக்காதுடா. கடைசி வரைக்கும் இது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இப்பவே இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க முடியும். அதனால அயலி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் லைவ் ப்ரோக்ராமுக்கு அனௌன்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன்.
நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து இவரை கூப்பிட்டுட்டு இருக்க. சாரி அயலி, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் இப்ப விட்டா அப்புறம் எப்பவுமே சிவாவை கூட்டிட்டே போக முடியாது. அதனாலதான் கூப்பிடுறேன். சிவா, நீ வா போலாம். ஏய் ரேஷ்மா, சும்மா விளையாடிட்டு இருக்காத. நீ சீரியஸா தான் கூப்பிடுறியா? நாங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு டீமோட போயிட்டு இருக்கோம். உனக்கு பார்த்தா தெரியலையா? சிவா, நான் உன்னை கூப்பிடுறது இதை விட இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக. நீ என் கூட வா சிவா, உனக்கே புரியும். சிவா, நமக்கு டைம் ஆகுது. வந்து ஜீப்ல ஏறுங்க போலாம். சும்மா இவரோட விளையாட்டுத்தனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அயலி, நான் சொல்றது உண்மை. நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிவா கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவா, இப்போ நீ வர போறியா இல்லையா? ரேஷ்மா, நான் இப்ப போய் ஆகணும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இனிமே என்கிட்ட பேசாத. பை. ஏய் ரேஷ்மா, ரேஷ்மா இரு 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 இரு. ஐலி, நீங்க முன்னாடி போங்க. நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐலி ப்ளீஸ், நான் வந்துடுறேன். ஜான், நீங்க முன்னாடி போங்க.